அத்தியாயம் 5. பரங்கியரும் பாஞ்சாலங்குறிச்சியும். தமிழ்நாட்டில் விஜயநகர நாயக்கர் ஆட்சியை நிலைநிறுத்திய விஸ்வநாத நாயக்கர் கோயம்புத்தூரில் இருந்து கன்னியாகுமரி வரையான பரந்த தமிழ் நிலப்பகுதியை இறுக்கமான நிர்வாக அமைப்பிற்குள் கொண்டு வந்தார். மதுரை நாயக்கருக்கு எந்தவித அவசர ஆபத்தான நிலையிலும் பாதுகாப்பு வழங்குவதற்கு ஏற்றதாக 72 பாளையக்காரர்களை நியமனம் செய்தார். இவர்களில் 32 பாளையக்காரர் தெற்கே திருநெல்வேலி பகுதியில் இருந்தனர். அவைகளில் ஒன்றுதான் பாஞ்சாலங்குறிச்சி என்பதாகும். மிகச்சிறிய பாளையம், போதுமான இயற்கை வளங்கள் இல்லாதது. இந்த பாளையத்தின் தலைவராக ஆந்திர மாநிலத்தில் இருந்து வந்து நாயக்க மன்னரது பணியில் இருந்த கம்பளத்தார் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார். அவரது இயற்பெயர் தெரியவில்லை. கெட்டி பொம்மு என்று தெலுங்கில் சிறப்பு பெயரால் அவரும் அவரது வழியினரும் வழங்கப்பட்டனர். தமிழில் அந்த பெயர் கட்டபொம்மு, பின்னர் கட்டபொம்மன் என்று குலப்பெயராக மாறியது. கட்டபிரம்மையா என இந்த பாளையக்காரர்களை சில நூல் ஆசிரியர்களும் குறிப்பிட்டு உள்ளனர். மதுரை நாயக்க மன்னர் மரபின் கடைசி வாரிசான ராணி மீனாட்சி கிபி 1736 இறந்தவுடன் தமிழகத்தின் ஏனைய பாளையக்காரர்களைப் போன்று பாஞ்சை பாளையக்காரரும் ஆற்காட்டு நவாபிற்கு கப்பத்தொகையை செலுத்தாமல் கிபி 1766 வரை வசதியாக இருந்து வந்தார். ஆனால் நவாபிற்காக கும்பெனி படைகள் மேஜர் ஃப்ளிண்ட் தலைமையில் இந்த பாளையத்தை தாக்கி பிடித்தனர். மீண்டும் கிபி 1768 பாளையத்தை கைப்பற்றி கப்பத்தொகையை வசூலித்தார். இந்த பாளையத்தின் தலைவராக கிபி 1791 நியமிக்கப்பட்டவர்தான் வீரபாண்டிய என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்பெற்ற கட்டபொம்மன். இவர் கும்பெனியாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு 16 அக்டோபர் 1799 தூக்கிலிடப்பட்டார். அப்பொழுது அவருடன் கைது செய்யப்பட்ட அவரது சகோதரன் ஊமை குமாரசுவாமியும் மற்றவர்களும் பாளையங்கோட்டையில் சிறைபிடிக்கப்பட்டனர். ஊமைத்துறையும் அவரது தோழர்களும் 2 பிப்ரவரி 1801 மாலையில் அங்கிருந்து தப்பித்து ஓடினர். அங்கிருந்து 35 கல் தொலைவில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு இரவோடு இரவாக ஓடி வந்து சேர்ந்தனர். அவர்களை தொடர்ந்து பரங்கிப்படை வந்து சேரும் வாய்ப்பு இருந்ததால் தற்காப்பு போருக்கான எல்லா ஏற்பாடுகளும் உடனே செய்யப்பட்டன. எதிர்பார்த்தபடி பாளையங்கோட்டையிலிருந்து பரங்கிப்படை 6 பிப்ரவரி 1801 பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தது. அப்பொழுது அவர்கள் கண்ட காட்சியை அவர்களால் நம்ப இயலவில்லை. கடந்த ஓராண்டு கால இடைவெளியில் தரையோடு தரையாக அழித்து நாசம் செய்யப்பட்ட இடத்தில் மீண்டும் பலம் வாய்ந்த கோட்டை ஒன்று எழுப்பப்பட்டு கொத்தளங்களில் 1500க்கும் மேற்பட்ட வீரர்கள் காவலாக நின்றனர். அந்த கோட்டையின் தோற்றமே அவர்களை கதிகலங்க செய்தது. ஆதலால் பரங்கிப்படை வந்த வழியே பாளையங்கோட்டைக்கு 10 பிப்ரவரி 1801 திரும்பி ஓடியது. பாஞ்சாலங்குறிச்சி கிளர்ச்சிக்காரர்கள் அவர்களை துரத்தி சென்று மிகுந்த சேதத்தை விளைவித்தனர். அத்துடன் பக்கத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளையும் ஆக்கிரமித்து அவர்களது கைப்பற்றுதலில் வைத்து கொண்டனர். ஆனால் அடுத்த 1.5 மாத அவகாசத்திற்குள் பல இடங்களில் இருந்தும் உதவி பெற்று தங்களை தயார் செய்து கொண்ட பரங்கிகள் மீண்டும் 30 மார்ச் 1801 பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தனர். இந்த படையெடுப்பிற்கு பக்கத்து பாளையமான எட்டயாபுரம் பாளையக்காரர் எல்லா விதமான ஊழியங்களை செய்து வந்தார். ஆனால் பரங்கிகளால் பாஞ்சை கோட்டையை நெருங்க இயலவில்லை. ஒவ்வொரு நாள் போரிலும் எத்தனை விதமான தாக்குதலை தொடர்ந்தும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் பரங்கிகள் பக்கம்தான் இருந்து வந்தது. இலங்கையில் இருந்த மலாய் நாட்டு அணியும் கர்நாடக மலையாள படை அணிகளும் பரங்கிகள் உதவிக்கு வரவழைக்கப்பட்டன. என்றாலும் 2 மாதமாக தொடர்ந்து அந்த போரின் நிலை பற்றி கவலை அடைந்த கும்பெனி மேலிடம்
பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள கும்பனி அணியின் தலைமையை மாற்றியது. சென்னை கோட்டையில் பணியாற்றிய கர்னல் ஆக்னியோவை நியமித்தது. அதுவரை பாஞ்சை போரில் கும்பனி படைகள் தோல்வியடைந்து நிலை குலைந்திருந்தது. புதிய தளபதி ஆக்னியோவும் தமது போர் நடவடிக்கையை 21 மே 1801 துவக்கினான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை உடைத்து அழித்துவிட்டால் எதிரிகளை எளிதில் ஒழித்துவிடலாம் என்பது அவனது முடிவு. அவனது திட்டப்படி படபடவென வெடிக்கும் பீரங்கி குண்டுகள் தொடர்ந்து கோட்டை மதிலை துளைத்து நொறுக்கின. 4 நாட்களில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பீத்து எரியப்பட்ட தூக்கணாங்குருவி கூடு போல துயரக்காட்சி அளித்தது. பொதுவாக பேச முடியாத ஊமைத்துறை பரங்கிகளை அழித்து விடுவேன் என சைகையால் சூளுரைத்தான். சின்னஞ்சிறு குச்சிகளை எடுத்து தமது உள்ளங்கையில் வைத்து பொடியாக்கி தலையை சுற்றி வாயினால் ஊதிவிட்டு அவைகள் பறந்து விழுவதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டான். எனினும் அவரது திட்டங்களும் அவர் தோழர்களது எதிர்ப்பு உக்திகளும் நிலை குலைந்து போகையில் வேறு வழி இல்லாமல் அதுவரை ஈடுபட்டிருந்த தற்காப்பு போர் உக்திகளை மாற்றிக்கொண்டு பரங்கிகளுடன் நேருக்கு நேர் பொருதினர். புறநானூற்று பாடல்களை நினைவுபடுத்தும் வண்ணம் பாஞ்சை மறவர்கள் புறமுதுகு இடாது வீரத்துடன் போரிட்டு மடிந்தனர். ஏகாதிபத்திய வெறியர்களான பரங்கிகளது அழிவு படைகள் வெடிகுண்டுகள் தங்களது புனித மண்ணில் புதைந்து பழி சேர்க்கக்கூடாது என்பதற்காக அவைகளை தங்களது பரந்த நெஞ்சங்களில் தாங்கியவர்களாக மடிந்து சாய்ந்தனர். அவர்களது வீரமும் மானமும் விடுதலை இயக்க வரலாற்று பல்லாக காலமெல்லாம் ஒலிக்கும் என்பது உறுதி. பாஞ்சாலங்குறிச்சி போரில் பரங்கிகளது அணியில் பங்கு கொண்ட கர்னல் வெல்ஷ் அந்த போரின் காட்சிகளை வேதனையும் வியப்பும் விரவிய வார்த்தைகளால் தமது நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். 18 பக்கங்களில் அச்சிடப்பட்டிருக்கும் அவரது குறிப்புகள் வரலாற்று நோக்கில் சிறப்புடையனவாக விளங்குகின்றன. மாற்று அணியை சேர்ந்தவரானாலும் உண்மையான வீரத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விருப்பு இல்லாமல் விவேகத்துடன் புகழ்ந்து தொடுத்த அஞ்சலி போல் அமைந்துள்ளது அவரது சொற்கள். 24 மே 1801 அன்று உச்சி வேளைக்கு பின்னர் உயர்ந்து நின்ற ஆதவன் மேற்கு நோக்கி தாழ்ந்தது போல் போரின் எதிர்ப்பு வேகம் தணிந்தது. 4 மாதங்களாக நிமிர்ந்து நின்ற பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்தது. வீரர்கள் சாய்ந்தனர். அந்த இறுதி போர் காட்சியை கர்னல் வெல்ஷின் ஆங்கில சொற்கள் இவ்விதம் சித்தரிக்கின்றன. வெற்றியை காணாத அந்த தாக்குதலில் அதுவரை மோசமாக பாதிக்கப்பட்டு இருந்த நமக்கு நரிப்பள்ளம் போன்ற கோட்டையின் உட்பகுதியை முதன்முறையாக கண்ட பொழுது உள்ளத்திற்கு ஆறுதலாக இருந்தது. இதனை கைப்பற்றுவதற்காக ஏற்கனவே பலமுறை முயற்சித்ததுண்டு. அந்த இடம் தரைமட்டத்திற்கு கீழே 3000 வீரர்கள் சில சமயங்களில் ஆபத்து மிகுந்த வேளையில் அவர்களது குடும்பத்தினரும் தற்காப்பாக தங்குவதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருந்தது வியப்பாக தோன்றியது. எதிரிகளது துப்பாக்கி பீரங்கி குண்டுகளது தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்த கோட்டையின் பல பகுதிகளிலும் இத்தகைய பள்ளங்கள் தோண்டப்பட்டு இருந்தன. இந்த பள்ளங்களில் உள்ளவர்கள் பயன்படுத்திய நீண்ட ஈட்டிகள் நல்ல பலனை தந்தன. அந்த பகுதியை அடைந்த எந்த எதிரியும் உடனே குத்தி கொல்லப்பட்டதில் ஆச்சரியமில்லை. அங்கு அவர்கள் பதுங்கி இருக்கும் வரை எதிரிகள் யாரும் நெருங்கி செல்ல முடியாது. ஆனால் தாக்குதல் எங்கிருந்து வருகிறது என்பதனை உணர முடியும். இத்தகைய காட்டு மிராண்டித்தனமான தற்காப்பு முறையை அங்கு அமைத்த பொறியாளரை போற்றாமல் இருக்க முடியாது. அந்த கோட்டை மதில் மட்டும் இன்னும் சற்று உறுதியாக இருந்து தற்காப்பிற்கு துப்பாக்கியையும் சனிகன்களையும் பயன்படுத்தி இருந்தால் நாம் இன்னும் 2 மாதங்களுக்கு அந்த கோட்டை முன்னே காத்து கொண்டிருக்க வேண்டியதாகிவிடும். பாஞ்சாலங்குறிச்சி 24 மே 1801 அன்று வீழ்ந்தது. அதனை குறிப்பிட்டுள்ள
திருநெல்வேலி சீமை சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் குருதாச பிள்ளை இவ்வாறு கூறியுள்ளார். பிடிபட்ட கோட்டைக்குள் பிரவேசித்த கும்பெனியாரின் இராணுவ அலுவலர்கள் அதன் சிறுமையைக் கண்டு அலட்சியமடைந்தனர். ஆனால் அதன் வலுவையும் அதனை கட்டி முடித்த கண்ணிமை பொழுதினை யொத்த இந்திரஜால நொடியின் அளவையும் எதிரிகளின் மாயா வினோத திறமையொத்த சாமர்த்தியத்தையும் அவர்கள் பிரயோகித்த ஆயுத முறைகளின் தேர்ச்சியையும் கண்டு பிரமித்து போய்விட்டனர் என வெற்றி படைத்தலைவர்களது மனப்பான்மையை தெளிவாக சுட்டியுள்ளார். இத்தகைய கோட்டை போரினை திறம்பட இயக்கிய புதுமை மனிதர் ஊமை குமாரசுவாமியை பற்றி குறிப்பிடும் பொழுது கர்னல் வெல்ச்சின் கருத்து தான் இங்கு பொருத்தமாக உள்ளது. ஊமையை மக்கள் பெரிதும் பாராட்டி மதித்தனர். அவரது சிறு அசைவு கூட அற்புதமாக கருதப்பட்டது. அவரது ஆணையை நிறைவேற்ற அனைவரும் ஓடோடி வந்தனர். அவர் இல்லாமல் எந்த ஆலோசனையும் இல்லை. அவர் தலைமை இல்லாத போராட்டமும் கிடையாது. போரில் இறந்துவிட்ட பாஞ்சை தலைவர்களை இனங்கண்டு கொள்வதற்காக மடித்து கிடக்கும் பாஞ்சை மறவர்களது பிணக்குவியல்களை சுற்றி பார்த்து வந்தனர் எட்டயாபுரத்து துரோகிகள். அதே சமயம் பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த தாய் ஒருத்தி போரில் கலந்து கொண்ட தனது ஒரே மகனின் சடலத்தை போர்க்களத்தின் இன்னொரு பக்கத்தில் தேடிக்கொண்டு இருந்தாள். குற்றுயிராக கிடந்த அந்த வீரனை இனங்கண்டு அவள் அழுது தவித்தாள். அப்பொழுது அந்த வீரன் தனது தாய்க்கு ஆறுதல் சொல்லியதுடன் தனக்கு அண்மையிலேயே தன்னை போல மரண காயங்களுடன் தவித்து கொண்டிருக்கும் ஊமை சாமியை காப்பாற்ற சொல்லிவிட்டு இறந்துவிட்டான். தனது மகனை பிரிந்த துக்க சுமையுடன் அவனது இறுதி ஆசையை நிறைவேற்ற ஊமைத்துறையை தூக்கி தனது தோளிலே சுமந்து தனது இல்லத்திற்கு எடுத்து சென்றாள் அந்த வீரத்தாய். வழியில் அவளை தடுத்து விசாரித்த பரங்கி படையினரிடம் தனது மகன் அம்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் சுமந்து செல்வதாக தந்திரமாக சொன்னவுடன் அவர்கள் பயந்து ஓடிவிட்டனர். அடுத்த 3 நாட்களும் ஊமைத்துறையின் காயங்களுக்கு மருந்திட்டு உதவி செய்தாள். அவரும் ஓரளவு உடல் தேறியவராக மேலும் அங்கிருப்பது ஆபத்து என உணர்ந்து எஞ்சிய தோழர் சிலருடன் ராமநாதபுரம் சீமைக்கு புறப்பட்டார். கமுதிக்கோட்டைக்கு போய் சேர்ந்த பொழுது அங்கு நடைபெற்று வந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருந்த சின்னமருது சேர்வைக்காரர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை விழுந்த தகவல் வந்தவுடன் சிவகங்கைக்கு போய்விட்டதாக அவருக்கு அறிவிக்கப்பட்டது. என்றாலும் அங்கிருந்து கிளர்ச்சிக்காரர்கள் அவரை அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று தக்க பாதுகாப்புடன் அவரை அரண்மனை சிறுவயலுக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அரச மரியாதைகள் காத்திருப்பது அவருக்கு தெரியாதல்லவா? சின்னமருது சேர்வைக்காரரது குடும்பத்தினரும் அவரது மக்களது குடும்பங்களும் அரண்மனை சிறுவயலில் வாழ்ந்து வந்தனர். அந்த ஊரின் எல்லையை அடைந்த ஊமைத்துறையை பல்லக்கில் அமர செய்து சின்னமருது சேர்வைக்காரரது இல்லத்திற்கு அழைத்து சென்றனர். கூடியிருந்த தாய்க்குலத்தினர் குலவையிட்டு அந்த வீர விருந்தாளியை வரவேற்றனர். சிறிது நேரத்தில் 500 சக்கரம் பணம் வசூலித்து ஊமைத்துறையின் உடல் நலத்திற்காக ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினர். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீர போரிட்டு மரணப்பிடியில் இருந்து உயிர் தப்பிய விந்தை மனிதர் அல்லவா அவர். சிவகங்கை சீமை மக்களது அன்பும் விருந்தோம்பலும் கண்டு மனம் நெகிழ்ந்து காணப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி போரில் ஒரு உன்னதமான தாய் காப்பாற்றியதையும் தொடர்ந்து தம்மை கரிசனத்துடன் பேணி காப்பதற்கு பல தாய்மார்கள் சிவகங்கை சீமையில் இருப்பதையும் எண்ணி எண்ணி ஊமைத்துறை உள்ளம் நெகிழ்ந்தது. அவரது உடலில் இருந்த 6 மரண காயங்களும் அப்பொழுதே ஆறிவிட்டது போன்ற பிரம்மை தெம்பு அவருக்கு. தமக்கு புகலிடம் கொடுத்து தாளாத அன்பினை சொரிந்து ஆதரவு நல்கும் அந்த தாய்மார்களை பாராட்டி சொல்வதற்கு தமக்கு பேச்சுத்திறன் இல்லையே என்ற கவலையை ஊமையான அவரது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரின்
கனிவான பார்வை பிரதிபலித்தது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கும்பனியாரது பீரங்கிகள் புடைத்து நொறுக்கி கொண்டு இருந்த பொழுது கிளர்ச்சிக்காரர்கள் ராமநாதபுரம் சீமையின் தென்பகுதியில் கமுதி கோட்டையில் நிலை கொண்டிருந்த கும்பனியாரை தாக்கி நெருக்கி கொண்டிருந்தனர். இந்த தாக்குதல் சிவகங்கை பிரதானிகளின் நேரடியான ஆணைப்படி நடந்து வந்தது. மருது சேர்வைக்காரர் மக்களும் காடல்குடி பாளையக்காரரும் மும்முரமாக கோட்டை முற்றுகையில் ஈடுபட்டனர். 1000 மறவர்களால் கும்பனி தளபதி மார்டின்ஸின் அணிகள் மிகவும் கடுமையாக நெருக்கப்பட்டு அவர்கள் தங்கள் உயிர்களை பாதுகாத்து கொள்ளும் நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டனர். எந்த நிமிடத்திலும் கும்பனியாரது தோல்வி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில் பாஞ்சாலங்குறிச்சி போரில் கும்பனியாருக்கு ஏற்பட்டுள்ள சாதகமான போக்கும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை விரைவில் பரங்கிகள் கையில் விழுந்துவிடும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ள செய்தியை கொண்டு வந்த தூதுவர்களை சின்னமருது சேர்வைக்காரரிடம் சேர்ப்பித்தனர். பாஞ்சாலங்குறிச்சி போரின் தோல்விக்கு பிறகு கமுதி கோட்டை போரினை தொடர்ந்து கொண்டிருப்பதில் மேலும் காலம் வீணாகலாமே தவிர வெற்றி பெற்றுள்ள பரங்கியர் விரைவில் கமுதிக்கும் சிவகங்கை சீமைக்கும் வந்து விடுவது திண்ணம் என்பதை உடனே சின்னமருது சேர்வைக்காரர் உணர்ந்தார். பரங்கிகளுடன் பொருதும் அடுத்த இறுதி போர்க்களம் காளையார்கோவில் கோட்டைத்தான் என்பதையும் அவர் அப்பொழுது தீர்மானித்து விட்டார். அதற்கான ஆயத்தங்களை உடனடியாக செய்வதற்காக சின்னமருது சேர்வைக்காரர் சிவகங்கைக்கு விரைந்தார். சிவகங்கை கிளர்ச்சிக்காரர்களின் ஒரு பிரிவினர் ராமநாதபுரம் அரசர் பட்டத்திற்கு மீனங்குடி முத்துக்கருப்பு தேவரை நியமனம் செய்து ஆர்ப்பரித்தனர். அடுத்து அவர்கள் வடக்கு நோக்கி சென்று சிவகங்கை சீமையின் தற்காப்பு நிலையாக கும்பனியாரது ஆக்கிரமிப்பில் இருந்த திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றி அங்கிருந்த கும்பனியாரின் கூலி பட்டாளத்தை துரத்தி அடித்தனர். அதேபோல் தொடர்ந்து சென்று நத்தம் கிராமத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த கும்பனி பட்டாளம் மதுரைக்கு ஓட்டம் பிடிக்குமாறு செய்தனர். அவர்களை பின்தொடர்ந்து தெற்கே சென்று மேலூரையும் திருமோக்கூரையும் கைப்பற்றினர். இந்த இரு கோட்டைகளில் இருப்பில் இருந்த ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் அவர்களது கையில் சிக்கின. கிளர்ச்சிக்காரர்களின் பிற பிரிவுகளும் பரங்கிகளது வலுவான நிலைகளை பலவீனப்படுத்துவதில் முனைந்து இருந்ததால் ராமநாதபுரம் சீமையின் வடகிழக்கு பகுதியான குத்தகை நாட்டில் தங்கள் கைவரிசையை காட்டினர். ராமநாதபுரம் அமில்தாரது அறிக்கைப்படி சிவகங்கையில் இருந்து வந்த அணி ஒன்று குத்தகை நாட்டை கொள்ளையிட்டது என்றும் ஊஞ்சனையில் இருந்த கும்பனி அணியுடன் பொருதி அவர்களில் சிலரை கொன்றுவிட்டு இருப்பில் இருந்த மிகவும் அதிகமான அளவு வெடிமருந்தினை கைப்பற்றி தொண்டிக்கு எடுத்து சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பீதியுற்ற மக்களது அச்சத்தை நீக்குவதற்கு கும்பனியாரரது 2 அணிகள் தேவை என்பதையும் அவர்கள் கடிதங்கள் தெரிவித்தன. அப்பொழுது கிளர்ச்சிக்காரர்கள் இலங்கையில் இருந்து ஆயுதங்களையும் வெடிமருந்து பொதிகளையும் படகுகள் மூலம் பெறுவதற்கு தொண்டி துறைமுகத்தை பயன்படுத்தி வந்தனர். கிளர்ச்சிக்காரர்கள் எதிர்பார்த்தபடி பாஞ்சை கோட்டை போரை முடித்த பரங்கியர் கமுதிக்கு வரவில்லை. அவர்களில் ஒரு அணி கர்னல் அக்கின்யூ தலைமையில் பள்ளிமடம் சென்றது. அப்பொழுது அவருக்கு ராமநாதபுரம் சீமையின் நடப்பு விவரம் தெரியாத வகையில் செய்தி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆதலால் அவர் கிழக்கே கமுதிக்கு வராமல் திருச்சுழி வழியாக வடக்கு திசையில் திருபுவனம் சென்றார். ஆனால் கமுதி கோட்டையில் உள்ள பரங்கிகள் உதவிக்கு ராமநாதபுரத்தில் இருந்த படை அணிகள் வந்து சேர்ந்தன. கிளர்ச்சிக்காரர்கள் தாக்குதலில் மாற்றம் ஏற்பட்டது. கோட்டையில் ஏற்கனவே உள்ள பரங்கியர் தாக்குதலுக்கும் இப்பொழுது புதிதாக வந்துள்ள புதிய அணிகளுக்கும் இடையில் அகப்பட்ட கிளர்ச்சிக்காரர்கள் வேறு வழி இல்லாமல் தாக்குதலை நிறுத்தி வடகிழக்கில் பின்னடைந்தனர். அவர்கள் அபிராமம் சென்றனர். பரங்கியரது கச்சேரியும் கிட்டங்கிகளும் அந்த ஊரில் இருந்தன.
நெசவாளர்களும் விவசாயிகளும் நிறைந்த அந்த ஊர் குடிமக்கள் கிளர்ச்சிக்கு ஆரம்பம் முதலே தகுந்த ஆதரவு அளிக்க தயங்கி வந்தனர். கோபமுற்ற கிளர்ச்சிக்காரர்கள் கும்பனியாரரது சொத்துக்களுக்கு நெருப்பு வைத்து அழித்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்கோடா பண மதிப்புள்ள கைத்தறி துணிகளும் தானியங்களும் அழிந்ததுடன் குடிகளது சில வீடுகளும் அந்த பேர் அழிவிற்கு தப்பவில்லை. 2 நாட்கள் கழித்து அதே ஊருக்கு வந்த அழிமானத்தை பார்வையிட்ட ராமநாதபுரம் கலெக்டர் லூஷிங்டன் சென்னையில் உள்ள கும்பனி கவர்னருக்கு அனுப்பிய அறிக்கையில், இன்று காலையில் பயங்கரமான அழிமானத்தில் சிக்கியுள்ள அபிராமத்தை பார்வையிட்டேன். 350 வீடுகள் அழிந்து மொட்டையாக நின்று கொண்டிருக்கின்றன. 2 குழந்தைகளும் கால்நடைகளும் விவசாய வித்துகளும் நூல் சிப்பங்களும் நெருப்பில் வெந்து போய்விட்டன. எஞ்சியுள்ள இருப்பு தானியங்களையும் கிளர்ச்சிக்காரர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டனர். இத்தகைய கொடுமைகளை அவர்கள் நேற்று முன்தினம் காமன்கோட்டையிலும் ராமநாதபுரத்திற்கு அண்மையில் உள்ள இன்னொரு கிராமத்திலும் மேற்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் கிளர்ச்சிக்காரர்கள் கும்பனியாரரது தானியங்களுக்கு சேதம் உண்டாக்கி இருப்பதையும் கும்பனியார் பெற வேண்டிய ஜூன் மாத கிஸ்தியையும் அவர்களே வசூலித்து கொண்டு போய்விட்டனர் என்றும், பக்கத்தில் உள்ள 5 ஊர்களையும் கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டனர் என்றும், இதற்கு முதன்மையான காரணம் அபிராமம் குடிகள் கும்பனியாரரது கால்நடை குதிரைகளுக்கு வைக்கோலும் இதர தீனியும் அளித்து உதவியிருப்பது என்றும் கர்னல் அக்னியோவுக்கு அனுப்பியுள்ள இன்னொரு கடிதத்தில் கலெக்டர் தெரிவித்திருந்தார். கிளர்ச்சிக்காரர்களது வெறுப்பு அபிராமம் அழிமானத்துடன் அமைதி பெறவில்லை. அவர்கள் மீண்டும் கமுதிக்கு சென்றனர். அங்குள்ள கும்பனியாரரது கச்சேரிக்கும் தீ வைத்து அழித்தனர். கோயிலை ஒட்டிய குடியிருப்பு ஒன்றுக்கும் தீ பரவியது. இந்த நெருப்பில் சிக்கி 2 குழந்தைகள் மாண்டது பரிதாபமாக இருந்தது. அத்துடன் கும்பனியாரரது தானிய கிடங்கில் இருந்த 6000 கலம் நெல்லும் அழிந்து நாசமாகியது. இந்த தாக்குதலில் மருது சேர்வைக்காரர் மக்களுடன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் சிவத்தையாவும் கலந்து கொண்டார். கிளர்ச்சிக்காரர்கள் பள்ளிமடம் சென்று தங்கினர். கிளர்ச்சிக்காரர்களது இத்தகைய அழிமானங்கள் மேலும் ஏற்படாது இருக்க கர்னல் அக்கின்யோ திருச்சுழியில் கோவிலை சுற்றி மணல் மூட்டைகளை கொண்டு அரண் அமைக்க உத்தரவிட்டான். ஏனெனில் அப்பொழுது பள்ளிக்குடி பள்ளிமடம் ஆகிய ஊர்களில் திரண்டுள்ள கிளர்ச்சிக்காரர்கள் அடுத்து திருச்சுழியலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்கள் தங்கள் கைவரிசையை ராமநாதபுரம் சிவகங்கை சீமைகளில் காட்டியதுடன் அமையாமல் தங்களது சீமையை அடுத்துள்ள மதுரை சீமையிலும் உள்ள மக்களை கும்பனியாருக்கு எதிராக தூண்டிவிட்டனர். குறிப்பாக மேலூரை அடுத்துள்ள நத்தம்பாளையம் முழுவதும் கிளர்ச்சிக்காரர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. நத்தம், மேலூர், திருமூக்கூர் ஆகிய ஊர்களில் அமைந்திருந்த கும்பனியாரரது ஆயுத கிடங்குகளை கைப்பற்றியதையும் ஏற்கனவே பார்த்தோம். இந்த மோதல்களில் பலர் உயிரிழந்தனர். குறிப்பாக நத்தம் மணியக்காரராக சின்னமருது சேர்வைக்காரரால் நியமனம் செய்யப்பட்ட வெங்கடாசலம் என்பவர் நத்தம் தாசில்தாரை கொன்றார். இந்த அலுவலர் 6 மே 1801 விருப்பாட்சி கிளர்ச்சிக்காரர் கோபால நாயக்கரை பிடித்து கும்பனியாரிடம் ஒப்படைத்தவர். இதற்கு கைக்கூலியாக கும்பனியார் தாசில்தாரது துரோக பணியை பாராட்டி அவருக்கு பிடித்தமான சிறந்த குதிரை ஒன்றை வாங்கி கொள்வதற்கு ஏற்பாடு செய்தனர். சின்னமருது சேர்வைக்காரரது மகன் தலைமையில் ஒரு அணி ராமநாதபுரம் கோட்டையை நோக்கி சென்றது. மற்றொரு அணி ஊமை குமாரசுவாமி தலைமையில் மதுரைக்கு விரைந்தது. இந்த காலகட்ட அரசியல் நிலைமை பற்றி புதுக்கோட்டை தொண்டைமான் வரைந்த கடிதத்தில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கிளர்ச்சியின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதாக வர்ணித்திருந்தார். நாலாபுறமும் காட்டுத்தீ போல பறந்து நின்ற மக்களது அந்நிய ஆதிக்க எதிர்ப்பு உணர்வை ஆயுதம் கொண்டு எல்லா பகுதிகளிலும் எதிர்த்து சமாளித்து வெல்வது அவ்வளவு எளிதான செயல் அல்ல என்பதை கர்னல் அக்கின்யோ உணர்ந்தான்.
கிளர்ச்சிக்காரர்களது அரக்கத்தனமான கொடிய எதிர்ப்பை பாஞ்சாலங்குறிச்சி போரில் நேரடியாக சந்தித்த அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஆதலால் இந்த பிரச்சனையை பல கோணங்களில் இருந்தும் ஆய்வு செய்து முடிவு காண முயன்றான். கிளர்ச்சிக்காரர்களுடன் போரில் ஈடுபடும் மக்களது மனநிலை, உயிர் உடைமைகள் அழிவு, போர் தொடரும் கால அளவு, சூழ்நிலை, அப்பொழுது கிளர்ச்சியினை நசுக்க கும்பெனி தரப்பில் தேவைப்படும் ஆட்கள், வெடிமருந்து, தளவாடங்கள், வாகனங்கள், உணவுப் பொருள், பணம் என்ற பல்வேறு தொடர்புடையவைகளை பற்றி ஆழமாக சிந்தித்தான். போரில் பொருதி வெற்றி பெறுவது, அதற்கு தகுதியான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது என்பன போரில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரும் கைக்கொள்ளும் இயல்பான நடவடிக்கைகள். ஆனால் அந்த முயற்சியில் ஈடுபட்டு மற்றவரை விட விரைவாகவும் எளிதாகவும் வெற்றியை பெறுவதே போர்த்தந்திரமாகும். இத்தகைய நிலையில் சரியான முடிவு ஒன்றிற்கு வருவதற்கு முன்னர் ராமநாதபுரம் சீமையின் நிலையை நேரில் சென்று அறிந்து கொள்வது அவசியமானது என அக்கன்யூ விரும்பினான். பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து கமுதி வழியாக ராமநாதபுரம் அடைவதுதான் சரியான வழி என்றாலும் கமுதி, பாப்பாங்குளம், மண்டலமாணிக்கம் பகுதிகளில் கிளர்ச்சிக்காரர்களது நிலை வலுவாக இருந்ததால் அக்கன்யூ பள்ளிமடம் வழியாக 1 ஜூன் 1801 திருப்புவனம் போய் சேர்ந்தான். அங்கு கிளர்ச்சிக்காரர்கள் குழுமியிருந்தனர். ராமநாதபுரம் நோக்கி செல்லும் அவனது பயணத்திற்கு இடையூறாக அவர்கள் இருந்தனர். இதனால் கும்பெனி அணிக்கும் கிளர்ச்சிக்காரர்களுக்கும் இடையில் கடுமையான கலகலப்பு ஏற்பட்டது. மதுரை கோட்டையிலிருந்து மேஜர் கிரஹாம் என்பவன் தலைமையில் அணி ஒன்றும் திருபுவனம் வந்து சேர்ந்தது. கிளர்ச்சிக்காரர்களது கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகிய இந்த அணித்தலைவன் கிரஹாம் மேஜர் ஷெப்பர்ட் என்பவனது அரிய முயற்சியால் உயிர் தப்பினான். கிளர்ச்சிக்காரர்கள் தரப்பில் பலத்த உயிர் சேதம் இருந்தது. தொடர்ந்து பயணம் மேற்கொண்ட அக்கன்யூவின் அணியை திருப்பாச்சேத்தி அருகிலும் கிளர்ச்சிக்காரர்கள் பொருதினர். 8 ஜூன் 1801 அன்று நடைபெற்ற போரில் 70 கிளர்ச்சிக்காரர்கள் தியாகிகளாயினர். தொடர்ந்து வழிநெடுகிலும் பல இடங்களில் பரங்கிகளை கிளர்ச்சிக்காரர்கள் வழிமறித்தனர். இரு தரப்பினருக்கும் மிகுதியான உயிரிழப்பு ஏற்பட்டது. என்றாலும் அக்கன்யூவும் அவனது குழுவினரும் கிளர்ச்சிக்காரர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தந்திரமாக ராமநாதபுரம் கோட்டை போய் சேர்ந்தனர். அங்கிருந்து கொண்டு கர்னல் அக்கன்யூ சென்னையில் உள்ள கும்பெனி கவர்னருக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வைத்தான். அந்த அறிக்கையில் இதற்கு முன்னர் தமக்கு சாதகமான ராமநாதபுரம் சீமை பகுதியில் இருந்து சிவகங்கை மீது போர் தொடுத்தால் தேவையான உணவுப் பொருட்களையும் இராணுவ சாதனங்களையும் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தான். ஆனால் ராமநாதபுரம் சீமைக்கு நேரில் சென்று நிலைமையை நேரில் ஆய்வு செய்த பிறகு தமது கருத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தான். காரணம், ராமநாதபுரம் சீமை வடபகுதி முழுவதும் கும்பெனியாரை எதிர்த்து போராடும் கிளர்ச்சிக்காரர்கள் கையில் இருந்து வந்தது. அதனால் அப்பொழுது காளையார்கோவில் எல்லையில் ஓரிடத்தில் தமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேமித்து வைப்பது மிகவும் அவசரமாகி உள்ளது என்றும் வலியுறுத்தியிருந்தார். கிபி 1789 மருது சேர்வைக்காரர்களை அடக்குவதற்கு அனுப்பப்பட்ட கர்னல் ஸ்டுவர்ட்டிற்கு ஏற்பட்ட அவதிகளையும் அவர் சந்தித்த கடுமையான அனுபவங்களில் இருந்து இந்த கருத்தை வலியுறுத்துவதாக பழைய முந்தைய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தியிருந்தார். அத்துடன் அன்றைய நிலை மிகவும் அபாயகரமாக இருப்பதாகவும் சிவகங்கை சேர்வைக்காரர்கள் மன்னிப்பு பெற முடியாத அளவிற்கு கும்பெனி துரைத்தனத்தை இக்கட்டான நிலை ஒன்றில் இருத்தி வைத்துள்ளனர் என்றும் விளக்கியிருந்தான். சிவகங்கை சேர்வைக்காரர்கள் அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்து அதிருப்தி அடைந்துள்ள அனைத்து பகுதியினரையும் தமது அணியில் சேர்த்து வைத்து இருப்பதுடன் பாளையக்காரர்களையும் குடிமக்களையும் கொடுமைப்படுத்தி தங்களுக்கு இணக்கமானவர்களாக மாற்றி வைத்து கொண்டிருப்பதாகவும் புதுக்கோட்டை தொண்டமான் கூட அவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எழுதியிருந்தான்.
நமது கோட்டைக்கு அப்பால் உள்ள அனைத்து குடிகளும் ஆயுதம் ஏந்தியவர்களாக நமக்கு எதிரியாக உள்ளனர். ஆதலால் இந்த கடினமான சூழ்நிலையில் சுதேசி வீரர்களை சார்ந்து இருக்காமல் கும்பனியாரரது பரங்கி வீரர்களது அணிகளையும் குதிரைப்படை அணிகளையும் மட்டும் நம்பி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் துலக்கமாக குறிப்பிட்டிருந்தான். 20 நாட்கள் ராமநாதபுரம் கோட்டையில் தங்கியிருந்து அரிய துப்புகளை சேகரித்து திரும்பிய பின்னர் மதுரையில் இருந்து மற்றொரு அறிக்கையினையும் கர்னல் அக்கன்யூ சென்னைக்கு அனுப்பி வைத்தான். அவன் ராமநாதபுரம் சிவகங்கை சீமைகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் மருது சேர்வைக்காரர்களை தண்டிக்க வேண்டிய அவசியத்தையும் குறிப்பிட்டிருக்கிறான். அவன் கலெக்டர் லூஷிங்டனுக்கு அளித்த சிவகங்கையின் சுருக்கமான வரலாறு இவ்வாறாகும். சிவகங்கை அரசு வழியினரான படைமாத்தூர் ஒய்யாத்தேவன் தொண்டமான் சீமையில் மருது சேர்வைக்காரர்களுக்கு அஞ்சி வாழ்ந்து வருவதாகவும், சிவகங்கை சீமையின் இன்னொரு வாரிசான வேங்கன் உடையாத்தேவர் ராணி வேலு நாச்சியாரரது மகள் வெள்ளச்சியை மணந்து அவர் இறந்த பிறகு பெரிய மருதுவின் மகளை மணந்து அவர்களுடன் வாழ்ந்து வருவது ஆகிய விவரங்களை விரிவாக வரைந்து அனுப்பினான். அத்துடன் சிவகங்கை சீமையின் அதிகாரப்பூர்வமான ஜமீன்தாராக படைமாத்தூர் ஒய்யாத்தேவரை கும்பனியார் அங்கீகரிப்பது பற்றியும் பரிந்துரைத்து இருந்தான். ஒய்யாத்தேவர் ஏற்கனவே சிவகங்கை மக்களுக்கு சிவகங்கையின் வாரிசு என அறிமுகப்படுத்தப்பட்டவர். மக்களது மரியாதைக்குரியவராகவும் இளவரசி வெள்ளச்சியை மணந்து கொள்வதற்கு தெரிவு செய்யப்பட்டவரும் ஆவர். சிவகங்கை சேர்வைக்காரர்களது சூழ்ச்சியினால்தான் அவர் சிவகங்கை சீமையை விட்டு உயிர் தப்புவதற்காக தொண்டமானின் அறந்தாங்கி சீமைக்கு ஓடினார். ஆதலால் பழைய பாரம்பரிய முறைகளை தொடர்ந்து சிவகங்கை மன்னராக படைமாத்தூர் ஒய்யாத்தேவரை பிரகடனம் செய்தால் சம்பிரதாயம், பழமை, ஜாதி ஆகியவைகளில் பிடிப்புள்ள நாட்டுத் தலைவர்களும் மக்களும் கிளர்ச்சிக்காரர்களது அணியில் இருந்து கணிசமான அளவு பிரிந்து வந்து புதிய அரசின் ஆதரவாளர்களாக மாறுவார்கள். இவ்வாறு மருது சகோதரர்களது செல்வாக்கை பலவீனப்படுத்தி பரங்கி எதிர்ப்பு அணியை உடைப்பதற்கு பயன்படுத்தலாம் என்பது அக்கன்யூவின் உறுதியான நம்பிக்கையாக இருந்தது. அவரது எதிர்பார்ப்பு உண்மை என்பதை பிந்தைய நிகழ்ச்சிகள் நிரூபித்தன. கர்னல் அக்கன்யூவின் கடிதங்கள் பரங்கிகளை எதிர்த்து சிவகங்கை சேர்வைக்காரர்களது நிலை, அவர்களது தலைமையில் அணிதிரண்ட நாட்டுப்பற்று மிக்க மக்களது இயக்கம், மறவர் சீமையின் அரசியல் நிலை ஆகியவைகளை தெளிவாக எடுத்துக்காட்டின. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த படைமாத்தூர் ஒய்யாத்தேவர் கும்பனி கவர்னருக்கு ஒரு விண்ணப்பம் ஒன்றையும் அனுப்பி வைத்தார். அந்த விண்ணப்பத்தில் மறைந்த சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத்தேவர் அவரது வாரிசாக தன்னை நியமனம் செய்ததாகவும், அவரது மகள் வெள்ளச்சியையும் தமக்கு திருமணம் செய்ய முடிவு செய்திருந்தார் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். மருது சேர்வைக்காரர்கள் சிவகங்கை சீமையை கைப்பற்றிய பின்னரும் தமக்கு மரியாதை செலுத்தி வந்ததாகவும், பின்னர் அவர்களுக்கு இடையில் எழுந்த கருத்து வேற்றுமை காரணமாக அவரையும் அவரது நண்பர்களையும் திடீரென சிறையில் அடைத்து வைத்து பல அக்கிரமங்களை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த சிறையிலிருந்து தப்பி வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக அறந்தாங்கி சீமையில் வாழ்ந்து வருவதாக எழுதியுள்ளார். தஞ்சாவூரில் கும்பனியாரின் ரெசிடென்ட்டாக இருந்த கேப்டன் பிளாக்பர்ன் ஒய்யாத்தேவரை சந்தித்து இந்த விண்ணப்பத்தை பெற்று சென்னை கவர்னருக்கு அனுப்பி வைத்தார். இதில் கூறப்பட்டிருந்த மருது சேர்வைக்காரர்கள் பற்றிய புகார்கள் அனைத்தும் கும்பனியாருடைய கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு வரப்பட்டவைத்தான். ராமநாதபுரம் சீமையின் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் கூட சிவகங்கை அரசு பீடத்திற்கு ஒய்யாத்தேவருக்கு உள்ள தகுதி பற்றி கவர்னருக்கு ஒருமுறை அறிக்கை அனுப்பி வைத்தார். ஆனால் அப்பொழுது சிவகங்கை சேர்வைக்காரர்கள் கும்பனியாரது மதிப்பிற்குரிய நண்பர்களாக இருந்ததால் கவர்னர் அதை பற்றி எவ்வித அக்கறையும் காட்டவில்லை.
ஆனால் இப்பொழுது சிவகங்கை சீமை அரசியல் சூதாட்டத்திற்கு தேவையான பகடைக்காயாக ஒய்யாத்தேவரை பயன்படுத்த முடிவு செய்தனர். இறந்து போன சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையாத்தேவருக்கோ அல்லது அவரது மனைவியான மறைந்து போன வேலு நாச்சியாருக்கோ படைமாத்தூர் தேவர் நேரடியான வாரிசு அல்ல. அத்துடன் வேலு நாச்சியாரது ஒரே மகளான வெள்ளச்சியை மணந்து அதன் மூலம் சிவகங்கை அரசு கட்டலுக்கு உரியவரான சக்கந்தி வேங்கன் பெரிய உடையாத்தேவர் அப்பொழுது உயிரோடு தான் இருந்தார். அவரையே ஆற்காட்டு நவாபும் கும்பனியாரும் சிவகங்கை அரசரது வாரிசாக ஏற்கனவே அங்கீகரித்து இருந்தனர். இதுவரையிலும் அவர் அதிகாரப்பூர்வமான சிவகங்கை அரசாகத்தான் இருந்து வந்தார். ஆனால் சிவகங்கை சீமையை தங்களது உடைமையாக மாற்றுவதற்கு திட்டமிட்ட கும்பனியார் தங்களுடைய திடீர் பகைவர்களான மருது சேர்வைக்காரர்களையும் அவர்கள் அமைத்துள்ள ஆங்கில ஏகாதிபத்திய எதிர்ப்பு அணியையும் விடுதலை இயக்கத்தையும் அழித்து ஒழிக்க முடிவு செய்தனர். அதற்கு முதல் நடவடிக்கையாக சிவகங்கை சீமையில் தங்களது கைக்கூலி ஒருவரை மன்னரது வாரிசு என்றும் சிவகங்கையின் அதிகாரப்பூர்வமான ஜமீன்தார் என்றும் அறிவிப்பு செய்வதற்கு ஏற்ற தகுதி உள்ளவராக படைமாத்தூர் தேவர் அகப்பட்டார். ஆதலால் அவரை சிவகங்கை சீமைக்கு அரசர் அல்லது ஜமீன்தார் என கும்பனி கவர்னர் நியமனம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். அதுவரை சிவகங்கை சேர்வைக்காரர்கள் தமக்கு ஏற்படுத்திய இன்னல்களை அடிப்பட்ட பாம்பு போல் சகித்து கொண்டு அறந்தாங்கியில் வாழ்ந்த படைமாத்தூர் தேவருக்கு சிவகங்கை ஆட்சியாளர்களை பழிவாங்குவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது. இத்துடன் தங்களது நடவடிக்கையை நியாயப்படுத்த சிவகங்கை சீமை எங்கும் பிரசித்தம் செய்வதற்காக கும்பனியார் பொது அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டனர். அந்த அறிவிப்பில் ஆற்காட்டு நவாப் வாலஜா முகமது அலியுடன் கையெழுத்திட்டுள்ள 12 ஜூலை 1792 உடன்பாட்டின் மூலம் தென்னகத்தின் பாளையக்காரர் சிவகங்கை ஜமீன்தார் உட்பட்ட அனைவரது கப்பத்தொகையை நிர்ணயித்து வசூலித்து வகைப்படுத்தும் உரிமையை கும்பனியார் பெற்றிருப்பதையும் அதனால் சிவகங்கை பாளையத்திலிருந்தும் கப்பத்தொகையை பெற தகுதி பெற்ற இருப்பதையும் தெரியப்படுத்துகின்றனர். ஆனால் நாலுக்கோட்டை பாளையத்தின் பணியாளர்களான வெள்ளை மருதுவும் சின்ன மருதுவும் தங்கள் சூழ்ச்சியினால் இந்த உரிமைகளும் அதிகாரங்களும் தடைப்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த சீமையின் அரசியல் தலைவர் ஒரு பெண்ணாக இருந்ததால் அவர்கள் அந்த அரசின் அமைச்சர்களாக தங்களை நியமித்து கொண்டு அந்த அரசியார் மீதும் குடிமக்கள் அனைவர் மீதும் தங்கள் பிடிப்பையும் சர்வாதிகாரத்தையும் நிலைநிறுத்தி வந்தனர். நாலுக்கோட்டை பரம்பரையின் கடைசி வாரிசு இறந்த பிறகு வெள்ளை மருதுவும் சின்ன மருதுவும் அடக்குமுறையினால் அரசியலை நடத்தி வந்தனர். இப்பொழுது கும்பனியார் படைகளுடன் நேரடியான மோதல்களை ஏற்படுத்தி சிவகங்கை சீமையை தவறான வழியில் அழிவிலும் நாசத்திலும் இட்டு சென்று கொண்டு இருக்கின்றனர். இளவரசியை மனம் செய்து கொண்டதன் மூலம் சிவகங்கை அரசராகிய வேங்கன் பெரிய உடையாத்தேவரும் தம்முடைய நலன்களை இவர்களுடன் இணைத்து கொண்டுள்ளார். இவர்களை அடக்கி ஒடுக்கி கும்பனியாரரது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சகல அதிகாரங்களையும் பெற்றவராக கர்னல் அக்கென்யூ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை சீமையில் உள்ள குடிமக்கள் எவரும் பிரிட்டிஷ் அரசின் மானத்தையும் மதிப்பையும் குறைக்கும் வகையில் ஆயுதம் தாங்கினால் அவர்கள் மரண தண்டனை பெறுவார்கள் என எச்சரிக்கை செய்யப்படுகின்றனர். சிவகங்கை சீமை மக்கள் அனைவரும் இந்த மருது சகோதரர்களை விடுத்து தங்களது முறையான ஜமீன்தாருக்கு விசுவாசம் கொண்டவர்களாக தங்கள் தொழில் முறைகளை கவனித்து வர வேண்டியது, அதற்கு பிரிட்டிஷ் அரசு தகுந்த பாதுகாப்பு வழங்கும். இந்த வாசகங்கள் அதில் கண்டிருந்தது. அப்பொழுது அவர்களது ஆதிக்க வெறியையும் நட்பை பிரித்து பகையாக்கும் நரித்தந்திரத்தையும் ஆயுத வலிமையும் எதிர்த்து போராடக்கூடிய வேறு தலைவர்கள் கர்நாடகத்தில் யாரும் இல்லாததால் பரங்கிகள் தங்களது ஆயுத வலிமை அனைத்தையும் சிவகங்கை சீமை மீது திணிப்பது எளிதாகிவிட்டது. அதே சமயத்தில் பொதுமக்களுடைய தகவலுக்காக
சிவகங்கை சேர்வைக்காரர்களும் ஒரு வேண்டுகோளை வெளியிட்டனர். யார் இந்த அறிவிப்பை பார்த்தாலும் அக்கறையுடன் படியுங்கள். அனைத்து சமூகத்தினரும், பிராமணர்களாக இருந்தாலும் சரி அல்லது செட்டியார், வைசியர், சூத்திரர், முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, நாவலந்தீவு எனப்படும் இந்த நாட்டின் அனைத்து சமூகத்தினருக்கும் இந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. மாட்சிமை மிக்க நவாப் முகமது அலிகான் முட்டாள்தனமாக பரங்கிகளுக்கு இடம் கொடுத்துவிட்டு மூலி போல் ஆகிவிட்டார். பரங்கிகளும் தாங்கள் செலுத்தி வந்த விசுவாசத்திற்கு மாற்றமாக மோசடியாக இந்த நாட்டு அரசை தங்களதாக்கி கொண்டனர். இங்குள்ள மக்களை நாயினும் கேடாக மதித்து தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டி வருகின்றனர். உங்களிடையே ஒற்றுமை இல்லை, நேய மனப்பான்மை இல்லை. பரங்கிகளது அந்தரங்கத்தை அறியாத நீங்கள் உங்களுக்குள் ஒத்துப்போகாமல் இந்த நாட்டை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள். அவர்கள் அதிகாரம் செலுத்தும் சீமைகளில் குடிமக்கள் ஆண்டிகளாகிவிட்டனர். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிசி வெள்ளம் போல் அருமையாகிவிட்டது. இந்த அவல நிலையை நேரடியாக அனுபவித்தாலும் இதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை. மனிதன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் ஒரு நாள் மரணமடைவது திண்ணம். அதை போன்றே அவனது புகழும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை நிலைத்து நிற்பது நிச்சயம். ஆதலால் எதிர்காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாரம்பரிய உரிமைகளை அனுபவித்தல் வேண்டும். குறிப்பாக ஆற்காட்டு சுபாவை மாட்சிமை தங்கிய நவாபும், கர்நாடகத்தை வேதையா ராமண்ணாவும், வடுகநாத நாயக்கர் மைந்தன் திருமல நாயக்கரும், தஞ்சாவூராரும் தங்களுக்குரிய தன்னாட்சியை நமது நாட்டுக்கே உரிய மரபுகளுக்கு குந்தகம் ஏற்படாமல் உடனே பெறுதல் வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா ஏழை எளியவர்களும் நிம்மதியடைவார்கள். ஆனால் உங்களில் யாராவது தாழ்ந்த பிறவிகளான நாய்களை போன்றவர்கள் பரங்கிகளது கட்டளைகளுக்கு பணிந்து நடந்து வந்தால் அவர்களது உறுப்பு வெட்டப்படும். இத்தகைய இடிக்குலத்தவர் பரங்கிகளுடன் இணைந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி உள்ளது நாம் அனைவரும் அறிந்த விஷயம். ஆகையால் நீங்கள் பிராமணர்கள், வைசியர், செட்டியார், சூத்திரர், இஸ்லாமியர் ஆகிய அனைவரும் மீசை வைத்துள்ள அனைத்து ஆண் மக்களும் பொது பணியிலோ இராணுவ சேவையிலோ அல்லது சுபேதாராகவோ ஜமேதாராகவோ நாயக்கு, சிராங்கு ஆகிய பரங்கியர் பணியில் இருப்பவர்களும் ஆயுதம் தாங்கி போராடும் வல்லமை பெற்ற அனைவரும் தங்கள் ஆண்மையை, திறமையை முதன்முறையாக நிரூபித்து காட்டுங்கள். நீங்கள் பரங்கிகளை எங்கு கண்டாலும் அவர்களை அழித்து ஒழியுங்கள். மாறாக தொடர்ந்து அதே இழிப்பிறப்புகளிடம் பணியாற்றினால் உங்கள் சாவிற்கு பின்னர் மறுமை இன்பம் கிடைக்காது. இந்த உண்மையை அறிந்தவன் நான். ஆதலால் இதில் நான் தீவிரமாக இருக்கிறேன். இதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கழிசடைகள். அவர்களுக்கு அறுசுவை உணவு கிடைக்காமல் போகட்டும். அவர்கள் மனைவிகள் மாற்றானது மனைவியாகட்டும். அவர்களது மக்கள் இழிப்பிறப்புகளாக போகட்டும். பரங்கிகள் இரத்த கலப்பில்லாத அனைவரும் உடனே ஒற்றுமைப்படுங்கள். இந்த அறிவிப்பை படிக்கின்றவர்கள், கேள்விப்படுகின்றவர்கள் இதற்கு நகல் எடுத்து தங்களது நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். பொது இடங்களில் இங்குலத்தை போன்று இந்த அறிவிப்பை ஒட்டி அவசியம் பிரசித்தம் செய்யுங்கள். இவ்விதம் செய்யாதவர்கள் பஞ்சமா பாதகங்களை செய்த தோஷத்திற்கும் கங்கை கரையில் பசுவதை செய்த பாவத்திற்கும் உரிய தண்டனையை பெறுவார்களாக. இந்த வேண்டுகோளை மதிக்காத இஸ்லாமியர் விலக்கப்பட்ட பன்றியின் இரத்தத்தை பருகிய பாதகர்களாக போகட்டும். இந்த அறிவிப்பை இந்த சுவற்றில் இருந்து அகற்றியவர்கள் பஞ்சமா பாதகங்களுக்கும் கூடுதலான பாவத்தை புரிந்தவர்களாக போகட்டும். இதனை படிப்பவர்கள் இந்த வேண்டுகோள் நகலை வரைந்து வைத்து கொள்ளுங்கள். இவன் பேரரசர்களுக்கு பணியாளரும் இழிப்பிறப்பான பரங்கிகளுக்கு பரம எதிரியுமான மருது பாண்டியன். சிவகங்கை சேர்வைக்காரருக்கு இந்த சிறப்பான வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி கோட்டையில் ஜூன் மாத துவக்கத்தில் நவாபின் மாளிகையை அடுத்துள்ள பெரிய நுழைவாயிலும், ஸ்ரீரங்கத்தில்
பாளையக்காரரது மாளிகை சுவற்றிலும் ஒட்டப்பட்டிருந்தன. திருச்சியில் ஒட்டப்பட்டிருந்த வேண்டுகோள்களில் காணப்பட்ட வாசகங்களை விட கூடுதலாக கீழ்கண்ட வாசகமும் ஸ்ரீரங்கத்தில் காணப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியோர்களையும் ஆசிரியர்களையும் இந்த மருது பாண்டியனாகிய நான் அவர்களது காலில் விழுந்து வணங்குகிறேன். தென்னகத்தில் உள்ள தன்னரசு மன்னர்கள் கோட்டை கொத்தளங்களையும் அமைத்து கொடிகட்டி வாழ்ந்தவர்களும் அவர்களது குடிமக்களும் இழிப்பிறப்பாளர்களான பரங்கிகளால் எளிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். அதனை எதிர்த்து போராடும் எனக்கு உங்களது மேலான ஆசிர்வாதங்களை வழங்கி அருளுங்கள். இந்த வேண்டுகோள் தமிழக அரசியல் வரலாற்றில் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராளிகள் அணியில் இருந்து வெளியிடப்பட்ட முதல் பொது வேண்டுகோள் ஆகும். இது வரலாற்று சிறப்பு மிக்கதும் அன்றைய காலகட்டத்து சமுதாய அமைப்பு, சமய நம்பிக்கை ஆகியவைகளை ஆதாரமாக கொண்டு அரசியல் நோக்குடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேண்டுகோளில் அந்நிய எதிர்ப்பும் வெறுப்பும் கொப்பளிக்கிறது. வெள்ளை பரங்கிகள் பற்றிய வெறுப்பை விஷம் போல் ஆவேசத்துடன் உணர்த்துகிறது. சாதாரண மக்களையும் சான்றோர்களையும் போற்றி பணிந்து புலப்படுத்துகிற மருது பாண்டியரது இந்த பணிவான கோரிக்கையின் பாங்கை யாரும் பாராட்டாமல் இருக்க முடியாது. இத்தகைய பொது அறிவிப்புகளை போராளிகள் அப்பொழுது ராமநாதபுரம், சிவகங்கை சீமைகளை தவிர அவைகளை அடுத்துள்ள தொண்டைமான் சீமையிலும் திருச்சி, தஞ்சை பகுதியிலும் ஆங்காங்கு வெளியிட்டிருக்க வேண்டும் என ஊகிக்கப்படுகிறது. காரணம், மருது பாண்டியர்கள் தொடங்கிய விடுதலை போராட்டம் மறவர் சீமையில் மட்டும் அல்லாமல் திருச்சிராப்பள்ளிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட தமிழகம் எங்கும் தழுவி பரவ வேண்டும் என்பதே சிவகங்கை சேர்வைக்காரர்களது நோக்கமாக இருக்க வேண்டும். அமெரிக்க நாட்டு விடுதலை போராட்டத்தின் பொழுது அந்த நாட்டு போராளிகள் கையாண்ட இந்த விளம்பர வேண்டுகோள் முறையை 6000 மைல்களுக்கு அப்பால் உள்ள நமது தமிழகத்திலும் அப்பொழுதைய அந்நிய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது மருது சேர்வைக்காரர்கள் கையாண்டிருப்பது வியப்பை அளிப்பதாக இருக்கிறது. கொம்பெனியாரின் கெடுபிடிகள் இந்த விடுதலை இயக்க அறிவிப்புகளின் மீது பாய்ந்து பீத்து அழித்துவிட்டனர். என்றாலும் சென்னையில் உள்ள கும்பெனியாரின் கவர்னருக்கு தகவலுக்காக திருச்சியில் இருந்து அனுப்பப்பட்ட நகல் அறிவிப்பு அரசு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டு விடுதலை போரை பற்றி ஆய்வு செய்பவர்களுக்கு ஆர்வம் விளைவிக்கும் சிறந்த வரலாற்று சுவடியாக விளங்கி வருகிறது. நாட்டுப்பற்றை நெருடி விடும் சாதனமாக என்றென்றும் இந்த அறிவிப்பு விளங்கும் என்பதில் ஐயமில்லை.